நாங்கள் மினிஸ்டரை பார்த்து எங்கள் கோரிக்கைகளை ஏற்கனவே வச்சு சொல்லிகிட்டு இருக்கோம். ஆனால் இதுவரையிலும் எந்த ஒரு பதிலும் இல்லை. தவறான முறையில் நில எடுப்பு வேலை தான் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ எந்த நிலைமையிலையும் நாங்கள் மினிஸ்டரை பார்த்து மினிஸ்டர் வாயால் எங்களுக்கு எடுக்க மாட்டோம், எங்களுக்கு முடிவு சொல்கிறேன்னு சொல்கிறவரை நாங்கள் வெயிட் பண்ண பார்த்துட்டு தான் பார்ப்போம். ஓகே, இப்போ காலையில் எத்தனை பேர் வந்திருக்கீங்க? 73 பேர் வந்திருக்கிறோம். 11 கிராமங்கள்லேருந்து வந்திருக்கிறோம். ஆண்கள், பெண்கள், ஒரு குழந்தை ஒருத்தர் அவர் குழந்தை கூட இட்டுன்னு வந்திருக்காங்க. எல்லாருமே வந்திருக்கும். இன்னைக்கு பார்த்துட்டு தான் போகிறது முடிவாக இருக்கீங்களா? பார்த்துட்டு போகணுன்ற முடிவோடு தான் இருக்கிறோம். இவங்க எங்களை என்ன பண்ணுவாங்கன்றது இதுக்கப்புறம் தான் தெரியும். இப்போ காவல்துறை தரப்பு என்ன சொல்லியிருக்காங்க? காவல்துறை தரப்பில் வந்து மினிஸ்டர் வெளியே போயிருக்காரு, பார்க்க முடியாதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எங்கள் வார்த்தைக்கு மரியாதை கிடையாது. அப்போ நாங்கள் பதாகை பிடிக்க தான் செய்வோம், கோஷம் போட தான் செய்வோம். என்ன சொல்கிறாங்க? பதாகை பிடிச்சது பதாகை பிடிக்க கூடாதுங்க. ஏங்க பிடிக்கிறீங்க? அமைச்சர் இல்லை, வேற ஒரு அமைச்சரை பார்க்குறேன்னு சொல்கிறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த அமைச்சர் கிடையாது. எங்களை எதுக்கு நாங்கள் வந்தே 2 மணி நேரம் ஆகுது. எங்களை பேச்சுவார்த்தை தான் நடத்துகிறாங்களே தவிர எங்களுக்கு பேச்சுவார்த்தை தேவை கிடையாது. இங்கே அமைச்சர் இல்லை. நாங்கள் அமைச்சர் வரவரை நாங்கள் பார்த்துட்டு தான் போவோம். பதாகை நாங்கள் தூக்குவோம், கோஷம் போடுவோம். இது எங்களோட உரிமை.